கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, விவரங்கள். மோனிஷா, தேமுதிக கடந்த 19ஆம் தேதி வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் திமுகவுடன் இந்த கூட்டணியை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தேமுதிக தரப்பில் ஒரு ராஜ்யசபா சீட் என்பது கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட இந்த ஒரு ராஜ்யசபா சீட் என்பது பிரேமலதா விஜயகாந்தினுடைய சகோதரரும் தேமுதிகவினுடைய பொருளாளருமாக இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷுக்கு வழங்கப்பட இருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மார்ச் 5ஆம் தேதி வேட்புமனு முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் தேமுதிகவினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷ் அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை ராஜ்யசபா சீட் என்பது கேட்கப்பட்டிருந்தது, அதிமுகவிலும் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது திமுகவுடன் இந்த கூட்டணி ஒப்பிட்டு பேச்சுவார்த்தையின் போதும் இந்த தேமுதிகவிற்கு இந்த ராஜ்யசபா சீட் என்பது கேட்கப்பட்டது. அந்த சீட் எல்.கே. சுதீஷுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது திமுகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அடுத்த ஒரு நாட்களில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக வேட்புமனுவை 5ஆம் தேதிக்குள் கட்சியினுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.